guys, welcome back. நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ, நிறைய வீடியோ வந்திருக்கு. அதில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் நமக்கு பிடிச்சது. கணவரை அடி வெளுத்த மனைவி. எப்படி நான் நினைச்சேன் இங்கேருந்து சவுண்டு வரும்னு வருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அட்ராசிட்டிஸ் ஆஃப்டர் மேரேஜ் ட்ரால் தான் பார்க்க போகிறோம். என்னங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால என்ன பண்ணனா ரெடி ரெடி. வீட்டுக்குள்ள தானே அடி வாங்குறான், வெளியால யாரும் பார்க்கல இல்ல இல்ல. இதுக்கு மேலே கைய வச்சா என்ன பண்ணுவ? உனக்கே சொல்ல போயிருவா. நிறைய சிக்கிருக்கும் போல. சென்னை, மும்பை, கொல்கத்தா செவுட்டுல 2 போடட்டா. செவுட்டுல வாடட்டா போட்டாச்சு போ. நல்ல கவனமா பாத்துக்கோ. கஷ்டமான ஸ்டெப். தூக்குங்கள், தாக்குங்கள். ஈஸியா இருக்கிறதா? இல்ல, இதுக்கு மட்டும் கால் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கு. போதும் போதும். என்னடி உருன்னு இருக்கா? இன்னைக்கு உங்க அம்மா என்ன பண்ண தெரியுமா? நீ உருனாரு காத்துட்டே இருந்திருக்கா, வந்தோடனே சொல்லோடு. இப்ப கேட்கலன்னா வந்ததுல இருந்து நான் ஒரு மாதிரி இருக்கனே ஏன்னு கேட்டியா? ஏன்டி உருட்டு இருக்க? உங்க அம்மா நீ உருனாரு. அப்புறம் சொல்றது என்னைய பத்தி ஒன்னும் கேட்கறது இல்ல, விசாரிக்கிறது இல்லைன்னு. இது இந்த டெக்னிக் நல்லா இருக்கு. இந்த நீயா நான் பழைய ஒரு எபிசோட்ல உங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்போ சண்டை இழுக்கணும், கோவத்தை காட்டணும்னா எப்படி என்ன செய்வீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் கோவத்தை காட்டணும், சண்டை இழுக்கணும்னா உப்புமா செஞ்சு சட்னி அரைக்காமல் விட்டுருவேன். ஏன்னா அவர் சக்கரை தொட்டுக்கிட்டு உப்புமா சாப்பிட மாட்டார். ஸோ சட்னி அரைக்காமல் விட்டுட்டேன்னா அதை கோவமாக எடுத்து லவக்குன்னு தின்னுட்டு வேலைக்கு போவார், கோவத்தோட வருவார். அப்போ நான் யோசித்தேன், எங்க சண்டைன்னா நேரில் போய் ஏய் அப்படின்னு அடிச்சிருங்க, சோத்து விஷயத்துல எங்க விளையாடுறீங்க. அவர் வேலைக்கு போகணும் அங்க. இப்ப நீங்க அவர் போனதுக்கு அப்புறம் சட்னி அரைச்சி நல்லா சாப்பிட்டுட்டு சண்டைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க, நல்ல காலாடிட்டு. அவர் அங்க அந்த டென்ஷனோட போய் வேலை பார்த்துட்டு அங்க இருக்கிற டென்ஷன் எல்லாம் சமாளிச்சுட்டு இங்க வரணும் உங்களோட சண்டை பிடிக்கிறது. ஆனா இது ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்றாங்க பாருங்க. டைரக்டா சண்டைக்கு வரணும்னு கூப்பிடுறது இல்ல, அவருக்கு பிடிக்காத விஷயங்களா பண்ணி அவர் வரும்போது நல்ல கடுப்புல வருவார். அதுதான் என் மகன், என் ரத்தம். நாளைக்கு லஞ்சுக்கு கீரை பர்ச்சேசிங் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. கீரை தானே அது? எடுக்கலாங்க, எடுக்கணும் நினைச்சா எடுக்கலாம், எடுக்க. ஒரே மாதிரி எடுக்கணும், ஒரே மாதிரி. பாவி அங்க நின்று ஆட்டிட்டு இருக்க. என்ன ஆகும்? விழுந்து பாரு, குழந்தை கூட இப்ப விழுந்து பாரு. புடிச்சு தள்ளி விடுறியே, கொஞ்சம் தள்ளி போய் தண்டை வளர்க்க. சாவும்ல நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த போயில. டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கேளுதான். ஜெய் என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? நீ வீட்டுல போய் தனியா தொங்கு, உன்னைய தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்க. யாருங்க அது? மாமியாரா? யாருக்கு மாமியார் உங்க? சொல்லுங்கடா.
தப்பு பண்ணது 2 பேர் தான் மேடம். ஆனா இவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. ரோட்ல விட்டாங்க. நான் கொத்துக்கடியில உட்காந்துருக்கேன் மேடம் கோயம்பேட்டில். ஓஹோ மூக்குல புக விடல. தம்பி, இது ஒரு குடும்பமா? ஐயோ அது குடும்பமே இல்லப்பா, கோயில். சிக்கனமா வாழ்றாங்களா? ஒண்ணு வாங்கி நாங்க 2 பேரும் குடிச்சிட்டு அமுத்தி வைப்போம். ஈவினிங் மிச்சத்தை எடுத்து ஓடும். எவ்வளவு சிக்கனமான குடும்பம் தெரியுமா? 1.5 வயசு பிள்ளை விளையாட போகுது. இதை வச்சு ஐயோ உனக்கு சின்ன வயசுல உங்க அப்பா என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாரோ, அந்த பொம்மை எல்லாம் கணக்கு போட்டு பாப்பாவுக்கு ஒரு பொம்மை உனக்கு ஒரு பொம்மைன்னு ஒவ்வொரு ஏழுகிறது வயசாகி உச்ச விளையாட நல்லா இருக்குல்ல? என்னடா இதெல்லாம்? என்னடா இப்ப போய் இவ்வளவு செலவு பண்ணி வாங்கி பொம்மை வாங்கிட்டு குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தேன். குழந்தைக்கு வாங்க, உனக்கு எருமோட வயசாச்சு. சொல்லுவீங்க. ஏழுகிறது வயசாகி பத்தி நீங்க வைக்க மாட்டேன். இதுல என்னங்க வைக்கேன்? எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. ஒரு முடிவுக்கு வாங்க சார். போட்டோவா வீடியோவா? ஏய், நான் தான் எடுத்து விட்டேன். நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். யாரும் சாமத்தியமா மைண்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. என்ன நேத்து கேட்கணும்னு நினைச்சேன். என்னது இது? இது கேட்ச் பிடிக்க போய் அடி வாங்கிட்டேன். கேட்ச் பிடிச்சியா? இல்ல விட்டேன். அதையும் விட்டியா? கேட்ச் வராத இடத்துல நிக்க வேண்டியதானே? எல்லா இடத்துலயும் கேட்ச் வரும். எல்லா இடத்துலயும் கேட்ச் வரனா சப்ஸ்டிட்யூட் சொல்லிட்டு வெளில போய் உட்காரு. ஏய், என்னடா கேட்ச் பிடிக்க தெரியாதவன்னு நினைச்சியா? அன்னைக்கு நோ பேட் லக்கு, கேட்ச் மிஸ் பண்ணிட்டேன். விட்டா ஓவரா பேசுற. என்ன கோவப்படுற? பெரிய ஜடேஜா நடப்பு. பால கையில பிடிக்க தெரியாம அடி வாங்கி வந்துட்டு பாகுபலி படத்துல வர நாசர மாதிரி உட்கார்ந்து இருக்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இது ரியல். அது ஃபேக். என்னதான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு வந்தாலும் பசிக்கும் இல்ல, ஏதாவது சமைச்சு திங்கணும் இல்ல. அதே ட்ரெஸ்ஸோட உட்காந்து சமைக்க முடியுமா? அழுக்காயிராது. எனக்கு ஒன்று நடக்கும். என்னன்னா, இப்போ ஒரு 2-3 வாரமாக நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முதுகு வலிக்குது அப்படி இப்படின்னு சும்மா ஏதாவது சும்மா சொல்லக்கூட தேவையில்ல. அப்படின்னா ஹரி என்ன முதுகு வலிக்குதா, நான் அப்புறம் மசாஜ் பண்ணி விடுறேன். இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு. சரி பரவாயில்ல, நான் மறந்துடுவேன். ஞாபகம் வச்சு எல்லாரும் வச்சு வரும் மிஸ்டி வந்து அங்கே இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் இப்போ முதுகு அமைக்க விடுறேன். என்னடா அது இவ்வளோ அக்கறையாக இருக்கு. பரவாயில்ல, நம்ம கொடுத்து வச்சவங்க தான். அப்படியே படுத்தா வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணும். மிச்சியோட முட்டியை வச்சு முதுகுல அப்படி அமுக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீடு ஏறும். போதும்படி விடுறா, இன்னும் கொஞ்சம் தான் இரு, வலி போகட்டும். அடி பாவி, நீ ஆசையா ஓடி வர்றதெல்லாம் அடிக்கிறதுக்கு தானா? இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அடிக்க முடியாது. இவனை படுக்க போட்டு ஏறி குத்திர வேண்டியது. இன்னைக்கும் சொல்லி இருக்கு, இன்னைக்கு நைட்டுக்கு தூங்கும் போது அமுக்கி விடுறேன். எனக்கு டக்குன்னு வேணாம் எனக்கு வலி இல்லையே அப்படின்ட்டு. மாடர்ன் ட்ரெஸ்ஸ பார்த்து மயங்கிறாதீங்க இளைஞர்களே. ஐத்ரி, என்ன ஆபீஸ்ல எல்லாம் டூருக்கு போறாங்க. டூர் தானே போட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை? நானும் போறேன். நீயும் போறியா? எத்தனை பேர் போறாங்க? 8 பேர் போறோம். 8 பேரா? லேடிஸ் எத்தனை பேர்? 7 பேர். நல்லா இருக்கு டெஸ்ட். சரிடாக்கு, நீ ரொம்ப கோபமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். யார் அது?
தோசைக்கல்ல வச்சு அமுக்கிட்டா. அவன் முல்லை பாரு. தோசை வைடி. என்ன புதுவிதமான சமையலா இருக்கு. இந்த வீடியோல இது ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு எனக்கு. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. ஒரு ரூம் ஃபுல்லா கேர்ள்ஸ் இருக்காங்க, 1000க்கு மேல கேர்ள்ஸ், பியூட்டிஃபுல் லேடிஸ். ஓகேயா, நீ என்னங்க தேட வரவே மாட்டேன். டெஸ்ட் இருக்கு பாத்து. என்ன பண்ற நீ அங்க போயிட்டு? யூ ஆர் லாக்ட் இன் தட் ரூம். சரியா, அங்க இருந்து நீ என்ன தேட வருவியா மாட்டியா? என்னடா பல்ல காஞ்சி காஞ்சி பல்ல புடுங்கிடுவேன். என்னடா பண்ற? எனக்கு இன்னும் புரியல கொஸ்டின். அதுக்குள்ள அவர் சிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். நீ என்ன பண்ற இப்படி எப்படின்ட்டு? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே லா அடிதூலே. ஒரு முக்கிய அறிவிப்பு. எல்லாம் லைட்டா மக்களே, எல்லாம் லைட்டா போடல. ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேள்வியை போட்டு தங்க. நாளைக்கு தாவ பறக்கலையே போட்டு தங்க வெக்கமால உனக்கு. வெளிய போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. நீ நானும் ஓடிலாமா? அடி பைல அடி என்ன பாக்குறியாடி? ஓடி போற என்னமெல்லாம் வெச்சிட்ட ஒரேமிதி. மனுஷன் பொம்பளை அலையிறான். பொம்பளை இல்லாம வாழ முடியல, பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல. என்ன வாழ். நல்லா இருந்ததுங்க கலகலன்னு. ஐயா, இந்த கேர்ள்ஸ் ரோஸ்ட் பாய்ஸ் ரோஸ்ட்னு தனித்தனியா பார்க்கறத விட இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டு ரோஸ்ட் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஐயோ, இந்த வீடியோவில் புது ஐடியாலாம் எடுத்துருப்பானே. என்ன பண்ணுவானோ தெரியலையே. எனிவேஸ், வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.